மட்டன் எலும்பு ரசம், அதுக்கு தேவையான எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஜாரில் கொஞ்சம் ஜீரகம், தேவையான அளவுக்கு மிளகு, 3 பச்சை மிளகா நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து அரைச்சிட்டேன். அதுக்கப்புறம் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்தும் அரைச்சி வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக ஒரு 1 தக்காளி எடுத்து அதையுமே இதில் சேர்த்து ஒரு வாட்டி அரைச்சிருக்கேன். அரைச்ச விழுது தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ தாளித்து ரசம் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையானதும் பக்கத்துலேயே வச்சுருக்கேன். ஒரு சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிருக்கேன். கடுகு போட்டு தாளிச்சிருக்கேன். அதில் ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணியிருக்கேன். அதோட கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். அரைச்சி வச்ச விழுதையும் சேர்த்துட்டேன். சேர்த்து அது லோ ஃப்ளேம்லேயே லைட்டாக வதக்கிருக்கேன். இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு போட்டிருக்கேன். எல்லாமே சேர்த்து ஒரு வாட்டி நல்லா வதக்கிட்டேன். இதோட புளி கரைச்சலை கலக்கி வச்சுருந்ததையும் சேர்த்துட்டேன். மட்டன் போன் சூப்பு, அந்த சூப்லேயும் சின்ன வெங்காயம், பூண்டு, கொத்தமல்லி, புதினா, அரை தக்காளியும் சேர்த்துருக்கேன். அதே எல்லாமே இதில் போட்டுட்டேன். தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணியிருக்கேன். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொதிக்க போகிற ஸ்டேஜில் கொத்தமல்லி நல்லா தூவி விட்டாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கலக்கிட்டேன். டேஸ்டியான மட்டன் எலும்பு ரசம் ரெடி. இதோட ரைஸ், ரசம், கொஞ்சோண்டு மட்டன் சுக்கா வச்சாச்சு. இன்றைக்கான லஞ்ச். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பை பாய்.